மிதுனம் ராசி அவர்களுக்கு எந்த சித்தரை எப்படி வழிபடணும், எந்த சித்தரை எப்படி புடிச்சுக்கணும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இடைக்காட்டு சித்தர் அப்படிம்பாங்க. இடைக்காட்டு சித்தருங்கிறது மிதுன ராசிக்காரர்கள் வந்து டிபெண்டிங் குணமுடையவங்க. எதை எடுத்தாலும் யாராச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணா, யாராச்சும் எனக்கு இது பண்ணி விட்டா நான் வந்து இதாயிருப்பேன். எனக்கு தோல் சாய கூட இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா அவங்களால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. அதனால அவங்களுக்கும் சப்போர்ட்டுக்கு யாராச்சும் இருக்கணும். யாருமே இல்லைனாலும் இந்த சித்தர் வந்து முழுமையான சப்போர்ட் இருப்பார். அதனால இடைக்காட்டு சித்தர் வழிபாடு வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து என்னன்னா தன் சொல்வதெல்லாம் கரெக்ட், நான் சொல்வது நியாயம் அப்படி சொல்லிட்டு தவறான விஷயத்தை கூட நியாயப்படுத்தி பேசக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். அதனால இந்த சித்தர் வழிபாடு பண்ணும்போது எது தவறு எது ரைட்டுங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டி அதை திடகாத்தமா, ஏன்னா நீங்க தவறான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது அதோடைய பின் விளைவுகள் உங்களுக்கு நிறைய கொடுக்கும். அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த இடைக்காட்டு சித்தர் வந்து உங்களுக்கு அற்புத பலனை கொடுப்பார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த சித்தர் வழிபாடில் வந்து நம்ம வந்து பழங்கள் ஏதாச்சும் எடுத்துட்டு போறது, அதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அவருக்கு கொஞ்சம், அதாவது எப்பவுமே பழங்கள் வந்து தனித்து வைக்க மாட்டோம், ஒத்தை பழமாக வைக்க மாட்டோம். அதனால நம்ம வந்து வாழைப்பழம் எடுத்துட்டு போனா 2 வாழைப்பழம் வெத்தலைப்பாக்குடன் நம்ம அவரை வழிபாடு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால இவருக்கு பழங்கள் வெத்தலைப்பாக்குடன் சேர்ந்து 2 ஊதுபத்தி வைத்து வழிபாடு பண்ணும்போது இந்த சித்தருடைய அருளும் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிங்கலாம்.